என்னுடைய வாழ்க்கையில நிறைய வெற்றியை கண்டிருக்கேன், தோல்வியை கண்டிருக்கிறேன். அதனால என்னவோ தெரியல, என்னைய பார்த்துட்டு நீங்க சொன்னா சரியா இருக்கும் இந்த தலைப்புல அப்படின்னு பேச சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திச்சதுல. நேற்றுல இருந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது இன்னைக்கு காலையில இருந்து தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்திருந்தது நான் பார்த்தேன். எல்லாரும் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. அது குறிப்பா இளம் இன்னைக்கு தொழில் முனைவோர்கள் வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஆண்டர்பிரனர்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய மேடையில் உட்கார்ந்தாங்க. அதை பார்க்கும்போது அடுத்த ஜெனரேஷனுக்கு நமக்கு சரியான பாதையில கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டது. இந்த பெட்னா நிகழ்ச்சி எதுக்காக நடக்குது? அமெரிக்கால பல ஆயிரம் மைல் தாண்டி நம்ம எல்லாம் வந்து வாழ்றோம். நம்ம எல்லாம் ஒன்னா கூடி நம்ம ஒருமித்த கருத்தோட நம்முடைய வாழ்க்கை பணத்தை பயணிக்கிறதுக்காக, நம்முடைய அடுத்த சந்ததியிற்கு நம்முடைய நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்க்கிறதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு அற்புதமான நிகழ்ச்சி வருடா வருடம் தவறாம நடத்துறாங்க. அது உண்மையிலே நான் மனதார பாராட்டுறேன். இப்ப டாக்டர் சுப்பிரமணியம் வீரப்பன் ரொம்ப அற்புதமா பேசினார். அவருக்கு வந்து 75 வயசுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. நான் ஒரு 60-65 தான் நம்ம வயசுல தான் இருப்பார்னு நினைச்சேன். அவர் அவ்வளவு ஆக்டிவா இவ்வளவு பெரிய ஒரு கம்பெனியை நிறுவனத்தை இன்னும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது இதுதான் வெற்றி. எவ்வளவு பெரிய வெற்றி. அதுக்கு மாதிரி மேடையில காலையில இருந்து எவ்வளவோ வெற்றியாளர்கள் வந்து பேசினாங்க. எல்லாருமே எடுத்தவனே வெற்றி அடையிறது இல்லை. நிறைய தோல்வியை சந்திச்சு 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 தான் அதுக்கப்புறம் வெற்றி ஆகிறாங்க. நிறைய டெஸ்ட் தான், நம்ம லேப்ல டெஸ்ட் நடக்கிற மாதிரி தான். அதெல்லாம் நான் வாழ்க்கையில் நிறைய தோல்வியை சந்திச்சிருக்கிறேன். இன்னைக்கு அரசியல, சினிமால, பொது வாழ்க்கை எல்லாத்துலயும் ஜெயிச்சு வந்திருக்கேன்னா பின்னாடி நிறைய வழிகள் இருக்கு. அந்த வழியெல்லாம் தாண்டி தான் நம்ம ஜெயிச்சு வந்திருக்கிறோம். ஆனா நம்ம வந்து முடியாதுன்னு சொல்லி முடங்கி போயிடக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சினிமா நடிகராகிறதுனால மீடியால எல்லாம் என்னை பத்தி நிறைய உங்களுக்கு வந்திருக்கும் செய்திகள். எனக்கு வந்து மஸ்குலர் டிஸ்டர்ப்ல பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இருக்கான். அவன் வந்து 4 வயசுல தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தை வந்து 10 வயசு நடக்க முடியாம போயிடும்னாங்க. 17 வயசு வரைக்கும் தான் மேக்சிமம் இருப்பாங்கன்னாங்க. நானும் என்னுடைய மனைவி உடஞ்சிட்டோம், என்னமா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. சரி, இதுக்கு அடுத்து என்ன நடந்துருச்சு, இதுக்கு அடுத்து என்ன, இது மருந்து தேடணும், உலகம் கூட தேடணும், மருந்து இல்லை, எப்படி கரை சேர்க்கிறது? போராடுவோம், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம், பிள்ளை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இதை நினைச்சு 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 அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து போராடி போராடி இன்னைக்கு 27 வயசை கடந்துட்டான். 27 வயசுல அவனுக்கு கல்யாணமும் பண்றேன்னா இதை விட பெரிய சக்சஸ் கிடையாது. நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இதுல நான் தோத்துறோம் பயந்து இருந்தேன். இந்த இதுல நிறைய குழந்தைகளை என்னுடைய ஹாஸ்பிட்டல் மையம் வச்சிருக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டல் உலகம் பூரா பேஷண்ட்ஸ் வராங்க. எல்லாரும் வந்து தன்னுடைய குழந்தையை எப்படி பராமரிக்கணும் தெரியல, எப்படி வளர்க்கணும் தெரியல, அடுத்து இவங்க என்ன பண்ணணும், வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் தெரியாம தவிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுக்குறோம் எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல. அந்த மாதிரி குழந்தைகளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சிடறாங்க. அந்த மாதிரி முடக்கி வைக்கக்கூடாது. அவனை உலகத்தை பார்க்க வைக்கிறதுக்காக நான் உலகம் பூரா சுத்திட்டு வந்தேன். 10 மாசம் என் பிள்ளைய கூட்டிட்டு ஃபிளைட்லயே போக முடியாது, கப்பல்லே பயணம் பண்ணி உலகம் பூரா சுத்தி காமிச்சேன். அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய வெற்றி. நான் தோல்வி ஆயிரம் பயந்தேன், தோல்வி அடையவே மாட்டேன். போராடணும், வாழ்க்கையில் எல்லாம் போராடிட்டே இருக்கணும். தோல்வி வந்தா நீங்க வந்து துணிச்சலா பேஸ் பண்ணணும் எல்லாத்தையும். நான் வந்து அவனை ஃபிளைட்லயே போக முடியாது சொல்றாங்க, என்ன பண்றது? ஆனா உலகத்தை அவனை காமிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு 1 வருஷமா திட்டம் போட்டு நான் என் மனைவியை உட்கார்ந்து திட்டம் போட்டு உலகத்துல எங்கெங்கெல்லாம் கப்பல் போகுது, எந்தெந்த நாடுகள்லாம் போகுது, அந்தந்த நாடுகள்லாம் கூட்டி போய் பிள்ளைய காமிக்கணும்னு சொல்லி காமிச்சு சக்சஸ்ஃபுல்லா எனக்கு திருப்பி வந்து போன மாசம் தான் வந்து சேர்ந்தேன். 10 மாசமா உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வந்தேன். முடியாதது வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. முடியாதது எதுவுமே என்று முழங்கியவன் தானே அந்த சரித்திர நாயகன் நெப்போலியன். அவனுடைய பேரை என்னுடைய குருநாதர் பாரராஜா எனக்கு பேர் வச்சாரு. நான் முடங்கி போகவே மாட்டேன். தோல்வி வந்தா துணிச்சல இறங்குவேன். தோல்வி வந்தா அடுத்து நமக்கு வெற்றியை நெருங்கி இருக்கிறோங்கிற அந்த தைரியத்தோட நான் போவேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில சினிமாலும் சரி அரசியலும் சரி. முதல் படத்துல 27 வயசுலயே எனக்கு 60 வயசு கிளம்ப வேஷம் கொடுத்தாங்க. எனக்கு என்னன்னு தெரியாது, சினிமானே என்னன்னு தெரியாது. ஆனா சினிமாவில் ஜெயிச்சு காமிச்சு 150 படம் நடிச்சிட்டேன். நீங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹாலிவுட் நடிச்சிட்டேன். இனியா 60 வயசு கிளம்ப வேஷம் போட்டு இருந்தாலும் நடிக்கிறான் அப்படின்னாங்க.
அடுத்து தொடர்ந்து 4 படங்கள் எனக்கு வயசான தோற்றமா வந்துச்சு. போதுங்க, இனிமேல் நான் நடிக்க மாட்டேன், நடிச்சா என் கேரக்டர் தான் நடிப்பேன் அப்படின்னு தைரியமா நின்னேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட எஜமான படம் வந்தது. அந்த படத்தை வச்சு பெரிய ஹீரோக்கள் கூட எல்லா வில்லனா நடிச்சேன். தெலுங்குல, மலையாளத்துல, தமிழ்ல எல்லாம் நடிச்சு பெரிய லெவலில் ரீச் ஆனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு 27வது படம் தான் சிவலப்பெரிய பாண்டியன் கதாநாயகன் படம் வந்தது எனக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ரிவர்ஸ், எல்லாரும் வந்து ஹீரோவா நடிப்பாங்க, அப்புறம் ஹீரோவுக்கு அண்ணனா நடிப்பாங்க, அப்புறம் வந்து சொந்தக்காரன் நடிப்பாங்க, வயசான நடிப்பாங்க. நான் எடுத்தவனே வயசான கேரக்டர், அதுக்கப்புறம் வில்லன், அப்புறம் ஆன்டி ஹீரோ, அதுக்கப்புறம் ஹீரோ. நான் ரிவர்ஸ் ஹீரோ போட்டு வந்தேன். ஸோ அது மாதிரி வாழ்க்கையில் என்னுடைய பயணம் கடினமான பயணம் தான். ஆனால் அதில் ஜெயிச்சேன். எனக்கு வந்து ஆங்கிலமே பேச தெரியாது. எனக்கு ஆங்கிலமே பேச தெரியாது. இவ்வளவு எப்படிங்க அப்படி ஹாலிவுட்ல நடிக்கலாம்னாங்க. எனக்கு அப்படிலாம் டைம் ஆச்சுன்னா எனக்கு போயிடுமா? ஆங்கிலமே பேச தெரியாது, இவ்வளவு எப்படி நடிக்க முடியும்னாங்க. ஆங்கிலம் பேசி 4 படம் சக்சஸ்ஃபுல்லா நடிச்சிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய பையனுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்த உடனே எப்படியாவது அமெரிக்காவுக்கு போனா நல்லா இருக்கும், அமெரிக்காவுக்கு தான் அவனுடைய வசதிகள்லாம் இருக்குன்னு சொல்லி கூடாம என்னுடைய சொந்தக்காரங்க, நெருங்கியவங்க, எனக்கு வேண்டியவங்க, இவர் அமெரிக்காவில் போய் என்னங்க பண்ண முடியும்? இவரால, இவருக்கு ஆங்கிலமே சரியா பேச தெரியாது, போய் அமெரிக்காவில் போய் தான் வேலை பார்க்க முடியுமா? எந்த கம்பெனி வேலைக்கு சேர்த்துவாங்க? இவர் எப்படி போய் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. 15 வருஷம் ஆக போகுது நான் அமெரிக்காவுக்கு வந்து. இந்தியாவில் இருந்ததை விட சக்சஸ்ஃபுல்லா இங்க வந்து பிசினஸ் பண்ண நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஆசிய பேரண்டா, ஆசிய ஃபாதரா என் பிள்ளைய நல்லபடியா கொண்டு வந்திருக்கேன். இதுதான் வாழ்க்கையில வெற்றி. ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில வரும். அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்றதை துணிச்சலோட ஃபேஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு அந்த வெற்றி வந்துகிட்டே இருக்கும். தோல்விங்கிறது ஒரு வாழ்க்கையில வராது. வந்துச்சுன்னா அதை படிக்கட்டா நீங்க தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய உங்களுடைய முக்கியமான கருத்து. அதனால வாழ்க்கையில நம்ம 1 வருஷம் வாழ போறது இல்லை. 1000 வருஷம் வாழ போறோமா, இல்ல 100 தாண்ட போறோமா? குறைந்த காலம் தான் நம்ம வாழ போறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், ராத்திரி 10 மணிக்கு படுத்தா காலை 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். அடுத்த நாள் ராத்திரி 8 மணிக்கு 10 மணிக்கு படுத்தா காலை 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் தூங்குறோம். அந்த 8 மணி நேரத்தை நீங்க தூக்கத்தை கணக்கு போட்டு பாருங்க. 8+8+8+ன்னு 20 வருஷம் நம்ம தூக்கத்திலே போயிடுது. நம்ம சராசரி மனிதனுடைய வாழ்க்கை வந்து 60 ஆண்டு காலம். அந்த 60 ஆண்டு காலத்துல 20 வருஷம் தூக்கத்திலே போயிடுது. மீதி இருக்கிறது 40 வருஷம் தான். இந்த 40 வருஷத்துல குழந்தை பருவத்துல, இளமை காலத்துல எந்த வேலை வெட்டிக்கு போறதுல பெற்றோர்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். அதுல 10 வருஷம் போயிடுது. மீதி இருக்கிறது 30 வருஷம். இந்த 30 வருஷத்துல வயதான காலத்துல, முதியோர் காலத்துல, எப்பா எல்லாம் நம்ம புள்ள பார்த்துப்போம் அப்படின்னு நம்ம ஓடி வேலை செய்ய முடியாத காலகட்டங்கள், அதுல 10 வருஷம் போயிடுது. மீதி இருக்கிறது 20 வருஷம் தான். அந்த 20 வருஷத்துல 4 பேருக்கு நல்லது பண்ணி, தாய் தகப்பன் நல்லது பண்ணி, அண்ணன் தங்கச்சி, சித்தப்பா, பெரிய மச்சான், மாமன் மச்சான், பங்காளி, பக்கத்து வீட்டுக்காரங்க, எழுத்து வீட்டுக்காரங்க, வேண்டியது வேண்டாத எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட்டு இருந்தா அப்படி வாழ்ந்தா அப்படி செத்தா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம பேரை சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது சாதிச்சு போனா அடிக்கடி சொல்லுவேன். அதே போல நீங்களும் சாதியுங்கள். அது சினிமாவா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எல்லாத்துலையும் வெற்றி தோல்விங்கிறது வரும். வெற்றியை கண்டு வெற்றி வந்துட்டா ரொம்ப துள்றாயா அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. தோல்வி வந்துட்டா ரொம்ப தோண்டு போயிட்டாயா அப்படின்னு சொல்லக்கூடாது. சோ வெற்றி வந்தால் துள்ளாதே, தோல்வி வந்தால் துவளாதே. எதிலும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் துணிந்து போராடு. துணிந்து போராடுங்கள், நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி, 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 வணக்கம். நீங்க முடிச்சுட்டு போக முடியாது, உங்களை விட மாட்டீங்களே. நன்றி. குறிப்பா அவனு சொல்லணும், மகேந்திரன் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு, தலைப்புடைய விளக்கம் சொன்னும் போது சொன்னாரு, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு சார், இந்த மாதிரி ஒரு முடியாத குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய வச்சு எப்படி பராமரிக்கணும்னு உங்களோட பார்த்து தான் நான் கத்துக்கிறோம், நீங்க தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் சொன்னார். இதுதான் என்னுடைய வெற்றி. இன்னைக்கு உலகம் பூரா வந்து ஒரு சிறந்த தந்தைன்னு என்னை பாராட்டுறாங்க. குழந்தைய எப்படி பராமரிக்கிறோம்னு அதை அவர் பார்த்து சொன்னும் போது எனக்கு இதை விட பெருமை வேற எதுவும் கிடையாது. இதுதான் நான் ஜெயிச்சது. சோ அதே மாதிரி நான் தோண்டு போயிருந்த காலத்துல அதை எப்படி எதிர்கொண்டு போராடி ஜெயிச்சு வந்திருக்கிறேன். அதனால தோல்வி வந்தால் துணிச்சலோடு போராடணும். நன்றி. நாளையும் நாளை மறுநாளும் மொத்த தமிழர்களுக்கும் விருதுகள் வழங்க உள்ள நிலையில் பேரவையினுடைய தொழில் முனைவோர் மாநாடு
விருதித்யாராம் அவர்களுக்கு அவருடைய கட்டுமான துறையில் ராலை நகரில் கரோலினா தமிழ்ச்சங்கத்துடைய உறுப்பினர். உறுப்பினர் ஐடி துறையில் சிறந்து விளங்குபவர். முதலாக சங்க தமிழுக்கு இசையமைத்தவர். அவருடைய பயணம் பற்றி பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு தமிழ்நாட்டில். நம்ம எல்லாரும் நமக்குள்ள பேசும்போது சங்க பாடல்களை பத்தி பேசுறோம். சங்க பாடல்கள்ல இருக்கிற மிகச்சிறந்த வரிகள் திரைப்பட பாடல்கள்ல வந்திருக்கு. ஆனா எனக்கு சங்க சித்திரங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை படிக்கும்போது இப்படிப்பட்ட அற்புதமான பாடல்கள் இருக்கும்போது இது நமக்குள்ள மட்டும் பேசிட்டு இருக்கிற விஷயம் இல்லை, இது ஒரு இன்டர்நேஷனல் ஆடியன்ஸுக்கு போய் சேர வேண்டிய விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்பதான் இந்த பாடல்களுக்கு இசையமைக்கும் பொழுது இங்க ராலே ஏரியால டுராம் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கு, ரொம்ப புகழ்பெற்ற ஆர்கெஸ்ட்ரா. அவங்களோட சேர்ந்து பெரிய பாடகர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து சந்தம் சிம்பனி மீட்ஸ் கிளாசிக்கல் தமிழ் அப்படின்னு ஒரு ஆல்பம் ஒன்று உருவாக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற சிறந்த பாடகர்கள் எல்லாரையும் பாட வச்சு இங்கே டுராம் சிம்பனியோட சேர்ந்து ஆர்கெஸ்ட்ரேஷனை சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு ஆல்பம் கொண்டு வந்தோம். அப்போ என்னுடைய அதிகபட்ச எக்ஸ்பெக்டேஷன் சங்க பாடல்கள் மேல மரியாதை இருக்கிற சில பேராவது அதை கேட்பாங்க அப்படிங்கிறது தான். ஆனா ஒரு ஆச்சரியமா என்ன நடந்ததுன்னா 2020 அந்த ஆல்பம் இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சு அமேசானுடைய டாப் 10 இன்டர்நேஷனல் ஆல்பம் லிஸ்டிங்ல டாப் 10ல வந்துருச்சு. ஸோ இப்போ அதனுடைய ரிவ்யூஸ் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல இருந்து ஆரம்பிச்சு இங்க அமெரிக்கா கேட்கிற மாதிரி யாதும் முறை யாவரும் கேளீர் அப்படிங்கிறது நமக்குள்ள மட்டுமே பேசிக்கிற ஒரு விஷயமா இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் மெசேஜ் சக்சஸ் ஃபார் ஹியூமனிட்டி அப்படியே எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. அந்த மாதிரி அந்த பாட்டு எல்லாரையும் ரீச் ஆனது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. இங்கே கேரளா தமிழ் சங்கம் இங்க இருக்கிற நண்பர்கள் அந்த முயற்சிக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. ஏன்னா இது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னா 68 மியூசிஷியன்ஸ் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 6 பாடகர்கள் பாடியிருக்காங்க. அது இல்லாம ஏகப்பட்ட வேலைகள் சங்க பாடல்கள் எழுத்தாளர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து ஒன்றுக்கு என்ன அர்த்தம், அதனுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி கரெக்டா கொண்டு வரணும், அதனுடைய காம்போசிஷன் எப்படி இருக்கணும், எல்லா வேலைகளும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்காக விருது கொடுக்கிறது ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி திரு ராஜன். நமக்கு தெரியாம நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பணியில் செய்கிறவர்கள் சிகாகோவில் நடந்த பேரவைத் தலைவர்களுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தீம் சாங்கு இவங்க தான் வெளியிட்டாங்க. தொடர்ந்து சங்க தமிழுக்காக இசையமைத்திருவாங்க. அவர்களுக்கு இந்த விருதை வழங்க ஐயா திரு நெப்போலியன் அவர்களை வேண்டுகிறேன். நன்றி. இப்பொழுது எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும் அந்த ஒரு கரோலினா தமிழ் அகாடமி மூலமாக கலிபோர்னியா கல்விக்கழகத்தின் சார்பாக நிறைய குழந்தைகளுக்கு எண்ணற்ற 25 வருடமாக பணிபுரிந்து தமிழ் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கல்வி பணி மிகவும் அளப்பறுகிறது. அது பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற தெரிவித்தார்கள். எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இந்த 25 ஆண்டுகள் நான் கலிபோர்னியா தமிழ் அகாடமியில் நான் தொண்டூழியராக இருந்ததுக்கு, வாலண்டியர் ஒர்க் பண்ணதுக்கு முதல் தேங்க்ஸ் இதை கலிபோர்னியா தமிழ் அகாடமியை ஃபவுண்டர் வெற்றி செல்வி ராஜமாணிக்கம் அவர்களுக்கு முதல் நன்றியை நான் சொல்லணும். அடுத்தது என்ன நினைச்சேன்னா, அதாவது நம்ம லாங்குவேஜ் தமிழ் நம்ம பிள்ளைங்களுக்கு இட்ஸ் அ பிரிட்ஜ் மாதிரிங்க. நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட அவங்க பேசுறதுக்கோ இதுக்கோ நம்ம ஒரு இது மாதிரி இருக்கக்கூடாது, பிள்ளைங்கள் தன்னால பேசணும்னு நினைச்சேன். என்னோட அயமா கிராண்ட் மதர் அவங்களோட கிராண்ட் கிட்ஸ் கூட பேசுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இந்த நிலைமை என் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஸோ நான் அந்த தமிழ் பள்ளியில வாலண்டியர் ஒர்க்கா இது பண்ணி என் 3 பிள்ளைங்களையுமே தமிழ் எழுத படிக்க வச்சேன். இதனால அவங்க இந்தியாவுக்கு தனியா அவங்க போய் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட பேசி ரொம்ப இதா இயல்பா இருந்துச்சு. அண்ட்
இதை வந்து எனக்கு மற்ற பிள்ளைங்களும் அதை கிராண்ட் பேரண்ட்ஸும் அதை இது பண்ணணும்னு என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி இன்னும் இந்த தமிழ் நம்மளோட கிட்ஸுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கேன். நான் என்னால் முடிஞ்ச அளவு இதை கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீங்களும் எல்லாரும் பிள்ளைங்களுக்கு கட்டாயம் தமிழ் சொல்லி கொடுக்க பாருங்க. தமிழை வளர்ப்போம். நன்றி. ரொம்ப நன்றி. சரி, அவங்களுடைய இந்த பயணத்துக்கு ஃபைட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அவார்டு வழங்க டாக்டர் வீரா சுப்பிரமணியை வேண்டுகிறேன். ரொம்ப நன்றி. இதுவரை உழைத்த அனைவருக்கும், கரவிழா தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள், ஃபெட்டா உறுப்பினர்கள், ஃபைட் அண்ட் டீம் அனைவருக்கும் நன்றி. திரு மகேந்திரன் அவர்கள் நன்றி இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விழா இனிதே நிறைவடைந்தது. எல்லாரும் பலத்த கரவாசம் கொடுங்க. பின்னால ஒரு பெரிய டீம் நல்ல வேலை செஞ்சிருக்குது. இதுக்கு முதற்கண் ஃபெட்னா போர்டுக்கு நன்றி சொல்றோம். ஃபெட்னா பிரசிடென்ட் திரு விஜய் மணிவேல், ஃபெட்னா செக்ரட்டரி திரு எலிவன், மிஸ்டர் கபிலன், ஃபெட்னா செக்ரட்டரி, ஃபெட்னா வைஸ் பிரசிடென்ட் எலிவன், ட்ரெஷரர் வள்ளிக்கண்ணன், அனைவருக்கும் நன்றி. ஐ ஆல்சோ தேங்க் ஃபெட்னா போர்ட், ஃபைட் அண்ட் டீம், அவங்களுக்கு நன்றி. இதுக்கு பின்னால ஒரு 3000+ ஹவர்ஸ் எனார்மஸ் வாலண்டியர் ஒர்க் இருக்குது. ஐ தேங்க் ஆல் த ஃபைட் அண்ட் டீம் மெம்பர்ஸ். ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல முடியாது, பட் அனைவருக்கும் ஒரு பலத்த கரவாசம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நன்றி. ஃபைட் அண்ட் கோஆர்டினேட்டர் திரு பாரதி பாண்டி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அரவணைச்சு எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸா வந்து வேலை செஞ்சிருக்காரு. ஐ தேங்க் ஸ்பெசிஃபிக்லி தி எல்இடி டீம், டெக் டீம், ஃப்ளையர் டிசைன் பண்ணவங்க, வீடியோ டீம், மார்க்கெட்டிங் டீம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இதில் முதல் முறையாக வந்து ப்ராடக்ட் லான்ச், இதுக்கு முன்னாடி வந்து ப்ராடக்ட் லான்ச் செக்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வி ஹவ் டன் திஸ். ஃபைட் அண்ட் பிஸ்னஸ் டைரக்டரி எல்லாரும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் யூத் வெர்சஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் ஆஸ் தி எக்ஸ்பர்ட் ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைய விழா கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. வி தேங்க் ஆல் த ஸ்பான்சர்ஸ், ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ், எவ்ரி ஒன். நான் யாராவது பேரை விட்டு தான் மன்னிச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. இதுக்கு லைக் ஐ வாண்ட் டு கிவ் இட் டு மிஸ்டர் P.T. Satish and Gopi to